ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூல்ஸ் ஆஃப் டெய்லரிங்கில் நம்ம சிசர் பற்றி பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் நான் சிசர் வந்து வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து கட்டர் வந்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக சிசர் வச்சுருப்போம். இதில் கிளாத் மட்டும்தான் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ கிளாத்தை தவிர நீங்கள் பேப்பரோ கேன்வாஸும் நம்ம கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பு வந்து போயிடும். அதுக்கு பிறகு நம்ம கிளாத்தில் வந்து கட் பண்ணும்போது கிளாத்தில் ஒழுங்காக கட் ஆகாது. அதனால் நீங்கள் ஃபேப்ரிக்குன்னு வச்சுருக்க டூல்ஸை ஃபேப்ரிக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேப்பருக்கும் கேன்வாஸுக்கும் கட் பண்ணுறதுக்கு சாதாரண இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிசர் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிசர் வந்து நம்ம கம்மி ரேட்லேயே வந்து வாங்கிடலாம். ஆனால் நம்ம கிளாத்தில் வெட்டக்கூடிய அந்த சிசர் வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் கிளாத்துக்குன்னு தனியாக யூஸ் பண்ணிவிடுங்க. பேப்பரும் கேன்வாஸும் நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம தனியாகவே வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் நம்ம நூல் கட் பண்ணுறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கிறதுனாலக்கு நம்ம நூல் கட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய சிசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நூல் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், த்ரெட் கட்டர் அப்படின்னு. ஸோ த்ரெட் கட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த த்ரெட் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம நூல் கட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நூல் கட் பண்ணுவோம். பட் இதில் டக்குன்னு வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா நூல் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் த்ரெட் கட்டரே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன டைப்லலாம் வந்து சிசர் வந்து நம்ம டெய்லரிங்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த டூல்ஸ் நம்ம ஃபேப்ரிக்கும் த்ரெட்டும் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம பயன்படுத்தணுமே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த திங்ஸும் கட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் வந்து கிளாத் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது நூல் கட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பெரிய சிசர் வந்து நம்ம வந்து மிஷினுக்கு மேலே வச்சுருப்போம். அந்த டைமில் திடீர்னு அந்த மிஷினில் இருந்து அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இதுக்கு பிளேடு வந்து நமக்கு டேமேஜ் ஆகும். அதனால் நம்ம வந்து நூல் கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியாக ஒரு சின்ன சிசர் அல்லது கட்டர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேப்ரிக் கட் பண்ணக்கூடிய சிசரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு வந்து டீட்டெயிலான வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு டைம் வந்து இதில் இல்லை. ஸோ அதனால தான் நான் அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி